வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம சேனல்ல மலையாளத்தில ரிலீஸ் ஆகி நல்லா வரவேற்பு பெற்று இப்போ ஓடிடி பக்கம் வச்சிருக்க "சத்த பச்சா" அப்படிங்கிற படத்த பத்தி பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, சின்ன வயசுலயே குத்து சண்டையில ஆர்வமா இருக்காங்க ஒரு 3 சகோதரர்கள். அவங்களுக்கு மார்ட்டின் அப்படிங்கிறவர் தான் வழிகாட்டியா இருக்காரு. இவங்க 3 பேருமே எப்படின்னா, ஒருத்தருக்கு ஒண்ணு அப்படின்னா, மத்த 2 பேரும் சேர்ந்து சூழ்ந்து அவங்கள அந்த பிரச்சனையிலேருந்து வெளிய கொண்டு வரதுக்கான வழிய தான் பார்ப்பாங்க. ஒரு சூழ்நிலையால இவங்க எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதில ஒருத்தர் வந்து அண்ணன்கள் 2 பேரையும் தேடி போறாரு. அங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க எதில ஆர்வமா இருந்தாங்களோ, அந்த குத்து சண்டைய வச்சே ஒரு வியாபாரத்த தொடங்கலாம் அப்படிங்கிற மாரி அதுக்கான பிளான் பண்றாங்க. அந்த பிளான் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது எக்ஸிக்யூட் பண்றதுக்கான வேலைகள்லயும் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சிக்கல்கள், அத அவங்க எப்படிலாம் எதிர்கொள்றாங்க, அந்த போட்டி நடத்துறதுக்குள்ளேயும் சரி, அதுக்கு முன்னாடியும் நடந்த சம்பவங்கள்ல அவங்களுக்குள்ள வர பஞ்சாயத்து என்ன? அந்த போட்டிய அவங்க எப்படிலாம் நடத்தி முடிச்சாங்க? கடைசியா அவங்களுக்குள்ள இருக்க அந்த பஞ்சாயத்து முடிஞ்சதா? இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதைக்களமே. அர்ஜுன் அசோகன், ரோஷன் மேத்யூ, இஷான்னு 3 பேருமே கேரக்டருக்கு பக்காவா பொருந்தி போயிருக்காங்க. ஏன்னா, அந்த 3 பேரோட ஃபிசிக்குமே வந்துட்டு இந்த கேரக்டருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. அவங்களோட சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் கூட, அந்த பாடி லாங்குவேஜ் கூட அந்த கேரக்டர பக்காவா பொருந்தி போயிருக்கு. அந்த ஆக்ஷன்ஸ்ல இவங்களோட டெடிகேஷன் வந்து நம்ம படம் முழுக்க பார்க்கவே முடிஞ்சது. வில்லன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சார்பட்டா பரம்பரையில வந்து டான்சிங் ரோஸ மைண்ட்ல கொண்டு வர மாரியான ஒரு கேரக்டர். அவருமே அவரோட ரோலையும், பாடி லாங்குவேஜையும் சூப்பரா பண்ணியிருந்தாருன்னே சொல்லலாம். ஹீரோக்களோட வர்ற மத்த டீம் மெம்பர்ஸா இருக்கட்டும், ஹீரோவோட பொண்ணா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்கு குடுத்த கேரக்டர கச்சிதமா பண்ணியிருக்காங்க. குறிப்பா ஹீரோவோட பொண்ணு கேரக்டர் ரொம்ப கியூட்டா இருந்ததுன்னே சொல்லலாம். பேக்கிரவுண்ட் மியூசிக் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம். ஏன்னா, பல இடங்கள்ல அந்த சீன்ஸ எலவேட் பண்ணி குடுக்குறது இந்த பேக்கிரவுண்ட் மியூசிக் தான். சினிமாட்டோகிராஃபியுமே சூப்பரா இருக்கு. ஸ்க்ரீன் பிளேய பொறுத்தவரைக்கும் படம் தொடங்குனதுலருந்து இவங்க பில்ட் பண்ணி கொண்டு போற அந்த சீன்ஸ் வந்துட்டு சூப்பரா செட் ஆயிருந்தது. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க? எப்படி பண்ணுவாங்க? அப்படிங்கிறத ஒரு எதிர்பார்ப்போடவே கொஞ்சம் ஜாலியான மூட்லயே படம் நகர்ந்ததுன்னே சொல்லலாம். அத நம்ம ரசிக்கும்படியாவுமே இருந்தது தான் மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். குறிப்பா இன்டர்வலுக்கு முன்னாடி வந்துட்டு வெற்றியோட என்ட்ரி இருக்கும். அது செம்ம மாஸா இருந்தது. அந்த இடத்துல வர இன்டர்வல் சீனுமே பக்காவா பொருந்தியிருந்ததுன்னே சொல்லலாம். அடுத்து தான் இந்த படத்துல ஆரம்பிக்குது பெரிய பிரச்சனையே. அதுவரைக்கும் நல்லா போன படம். அடுத்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பல படங்களோட சாயல்லையும், இதாண்டா நடக்கும் அப்படின்னு நம்ம ஈஸியா கெஸ் பண்ற மாரியே போனதுன்னு தான் சொல்லணும். இதுதான் மிகப்பெரிய மைனஸாவே இந்த படத்துக்கு மாறிடுச்சு. குறிப்பா நம்ம பெருசா எதிர்பார்த்த மம்முட்டியோட என்ட்ரி கூட இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாரி தோணுச்சு. ஏன்னா, அவரோட என்ட்ரி வந்துட்டு சும்மா மாஸா இருக்கிற மாரி தோணுனாலுமே, அதுக்கடுத்து அவரோட ரோல் வந்துட்டு கொஞ்சம் டம்மியான மாரி தான் ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா குடுத்துட்டு, செகண்ட் ஹாஃப் அரைச்சமாவே அரைச்சிட்டனால கொஞ்சம் லைட்டா சலிப்பு தட்ட ஆரம்பிச்சது. இருந்தாலுமே கடைசியா வந்த ஆக்ஷன்ஸ் வந்து சூப்பரா இருந்தது. அந்த இடத்துல இவங்களோட டெடிகேஷன் அண்ட் அந்த செட்டா இருக்கட்டும், இவங்களோட அந்த டீட்டெயிலிங்கா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்தது. இது மட்டும் இல்ல, எல்லா ஆக்ஷன் சீன்ஸுமே இவங்க சூப்பராவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். தமிழ் டப்பிங் நல்லாவே இருந்தது. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படம் உங்களுக்கு ஒரு ஓகேவான வாட்ச்சா இருக்கும். இல்லைன்னா ஒரு சுமாருக்கும் மேலான ஒரு படமா இருக்கும் அவ்வளோதான். படம் Netflixல இருக்கு மகளே. பார்க்கணும்னு தாராளமா பாருங்க. எந்த 18+ன்னு இல்ல. ஆக்ஷன் சீன்ஸ் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அடுத்த ஒரு மினிட்ஸ்ல சந்திப்போம். நன்றி.